கடையில் மட்டுமே கேக் வாங்கி சாப்பிட்ணுமா என்ன? அதை வீட்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டான ஆரஞ்சு கேக் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஆரஞ்சோட செஸ்ட் வேணும். அதாவது ஆரஞ்சு தோலை நம்ம எடுக்கணும். அதை ரொம்ப டீப்பாக எடுக்காமல் லைட்டாக இந்த மாதிரி ஆரஞ்சை வந்து திருவி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகும். இது ரெடிமேடாக கடையிலையும் கிடைக்கிது. இந்த மாதிரி ரெடி பண்ணதும் அதே ஆரஞ்சுலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு ஆரஞ்சில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கையில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணதும் இப்போ இதில் 3 எக்கு சேர்த்துக்கிறேன். இதை வந்துட்டு நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ண எடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி வந்ததும் இப்போ 60 ml வந்துட்டு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில். ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. ஈவனாக இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்ததும் இப்போ ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்ததும் இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இதில் அதே 60 ml அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம புளிஞ்சு வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேட்டர் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆனதும் இப்போ டின்னை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி இதை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். டின்னுலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பட்டர் பேப்பர் வச்சு பட்டர் பேப்பர்லேயும் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் ஆரஞ்சோட செஸ்ட் ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரெடி பண்ணதும் அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெடியான பேட்டரை உள்ளே வச்சு 40லேருந்து 45 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டைமில் நம்ம வந்து சுகர் கிளேஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது சுகர் கோட் மாதிரி நம்ம ரெடி பண்ணுற கேக்குக்கு மேலே இதை ஆட் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ கேக் நல்லா பேக் ஆகி வந்ததும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனது இதுக்கு மேலே சுகர் கிளேஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டு எடுத்ததிங்கன்னா அட்டகாசமான ஆரஞ்சு கேக் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.